வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி 2026. இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார். இந்த கடக ராசி எப்படின்றது பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல தான் உச்சம் பெற போறார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மிதுன ராசி என்பர்கள். மிதுன ராசிக்கு இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவாக பெயர்ச்சியாகி இருந்த இந்த குரு பகவான் இப்போ குடும்பஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். நிறைய ஒரு அவமானங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விவாகரத்து வழக்குகள் தான் நிறைய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஒரே வீட்டுல இருக்கும், ஆனால் பேச்சுகள்லாம் எதுவும் இல்லை. தனித்தனியா பிரிஞ்சு எப்பண்டா போவோம் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதுல பயங்கரமான ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்க போகுது. குடும்பஸ்தானம் வலுப்பெற போகுது. இதனால ரொம்ப ஒற்றுமையாக இருந்து குடும்பத்துக்கு தேவையான சில சேமிப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். குடும்பத்திற்கு என்னென்ன தேவை, இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு குடும்பமாக இருந்து எதுவுமே செய்யல அப்படின்ற நினைக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த குடும்பத்திற்கு தேவையான சில முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம். குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களினுடைய உயர்கல்வியில அதிகப்படியான ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த உயர்கல்வியினால நிறைய ஒரு மதிப்பு மரியாதை, உங்களுக்கு தேவையான பிளேஸ்மெண்ட் ஜாப்ஸ், இது எல்லாமே இந்த குடும்பத்துல மிதுனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. என்னுடைய குழந்தை வெளிநாட்டுல போய் படிச்சா நல்ல மார்க் எடுத்தா நல்ல மெரிட்ல ஸ்காலர்ஷிப் வாங்கினா இப்போ நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு மன திருப்தி அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய மிதுன ராசி என்பர்கள் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை எடுத்தும் அதுல 0% தான் இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ 100% அப்படின்றது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்க போது. அந்த வேலை வாய்ப்புகள்னால உங்களுடைய வாழ்க்கை அந்தஸ்தே மாற போகுது. இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு அவமானங்களை சந்தித்த இந்த ராசி என்பர்கள் இனிமேல் இவர்களினுடைய வாழ்க்கை அந்தஸ்து அப்படின்றது சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. கடன் தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா கடன் தொந்தரவுகள்னால ஊரை விட்டு ஊர் போன இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த வருடத்திலிருந்து இந்த ஜூன் மாதத்துல இருந்து ஒண்ணா ரெக்கவர் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தொழில்ல நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்னர்ஸ்ல ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னரோட சேர்ந்து சில இடத்துல டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையிலையும் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க ஒரு தனி ஆளா உங்களுடைய தொழிலை ஏற்று நடத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மிதுன ராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போது. உங்களுடைய குழந்தைகள், திருமண வாழ்க்கை, உங்களுடைய வேலை வாய்ப்பு, இப்படி ஒன் பை ஒன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சிக்கல்களில் இருந்து ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஒரு வருட காலகட்டம் இருக்க போகுது.